மாண்புமிகு எம் ராஜு. பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டமானது எனது மாவட்டத்தில் அருகே உள்ள கூடலூர் தொகுதியில் கடந்த வாரம் புலி தாக்கி 2 உயிரிழந்தது உங்களுக்கு தெரியும். அந்த நிலையை கருதி கூடலூர் மக்கள் இன்று எல்லா கடைகளையும் அடித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த புலியை பிடிப்பதற்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த அரசு மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த புலியை எப்பொழுது பிடிக்கப் போகிறீர்கள்? இல்ல, ஏற்கனவே நிறைய புலியை பற்றி எல்லாம் விவாதிச்சு அதுக்கு ஒரு முடிவெல்லாம் மாண்பு வனத்துறை சார்பாக அறிவிச்சுட்டாங்க. மாண்பு உறுப்பினர் இதுக்கு தொடர்பான கேள்வி மட்டும் கேளுங்க. மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வி மட்டும் கேளுங்க. இல்ல, குற்றச்சாட்டு போராட்டம் நடந்துட்டு அதுக்கான இந்த அரசு எந்த முடிவு எடுத்துட்டு வினாக்கள் விடைகள் நேரில் குற்றச்சாட்டுக்கோ வேறு பதிலுக்கு இல்ல. மூல கேள்விக்கு ஒட்டி வேற கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். மாண்பு வனத்துறை அமைச்சர் மாண்பு உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாப்பநாயக்கன்பட்டியிலிருந்து தும்பலுக்கு வரும் சாலை ஏற்கனவே அது போடப்பட்டிருக்கிறது. அங்கே பாலமும் ரோடு ஒரு 350 மீட்டர் இன்னும் போடாமல் இருக்குது. அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க பள்ளி மாணவ மாணவிகள்லாம் கீழே இறங்க முடியல. அதாவது சுற்றிக்கிட்டு தான் வரோம், ஒரு 45 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் வரோம். அதனால அங்கே விவசாய பொருள்லாம் கத்திரி தக்காளி இதெல்லாம் வரதுன்னா இந்த வழியில் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு நேரங்காலம் பணம் விரயம் ஆகாது. அதே போல நாகலூர் ராசி நகர் வரல ஒரு மண் சாலையாக இருக்கிறது அந்த மலை பகுதியில். அதையும் அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்பதை தங்கள் அறிவுரை விரும்புகிறேன். வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுக்க இந்த வனத்துறையில் இந்த இஷ்யூலாம் இருக்கு. நிச்சயமாக நம்மளுடைய கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆய்வு மேற்கொள்ள போகிறோம். உங்கள் பகுதிக்கு நம்ம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் விடுத்த அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி மக்களுக்கு தேவையான, அதுவும் மாணவ பிள்ளைக்கு தேவையான அந்த வசதியை நிச்சயமாக இந்த அரசு செய்து தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.